இருக்க வேண்டிய ஸ்டாண்ட்ல இல்லாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அது. அப்ப மனுஷன் இருக்க வேண்டிய வாழ்க்கை வாழாம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா எதுல போயிடுறான். இப்போ இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தான்னு சொன்னேன்? இப்போ ஆண்டவர் பாருங்க, மனுஷனுக்காக மனுஷன் வந்து நிறைவில் வாழணும். மனுஷன் அதுக்காக தான் ஆண்டவர் வந்து 3 வார்த்தையை யூஸ் பண்றாரு. என்ன அப்படின்னா, பழுகணும், பெருகணும், நிரப்பணும், கீழ்ப்படுத்தணும், ஆண்டு கொள்ளணும். இந்த பழுகணும், பெருகணும், நிரப்பணும் அப்படின்ற வார்த்தை எதுக்கு யூஸ் பண்ணாரு? பழுகணும், பெருகணும், நிரப்பணும் ஜீவன் உள்ளவைகளுக்கு யூஸ் பண்ணார். மிக முக்கியமாக ஜீவ ஜந்துக்களுக்கு. ஜீவ ஜந்துக்களுக்கு என்ன சொன்னாரு? பழுகணும், பெருகணும், நிரப்பணும் சொன்னாரா? அப்ப அந்த ஜீவன் இருக்கு இல்லையா, பதம் ஜோயே. ஜோயே அப்படின்னா தேவ ரகம், இருக்க வேண்டிய வாழ்க்கை வாழ்றதுன்னு அர்த்தம். அப்படின்னா தேவரகமான வாழ்க்கை வாழுங்க. தேவரகமான வாழ்க்கை வாழ்வீர்களாக, பழுகுவீர்கள், பெருகுவீர்கள், நிரப்புவீர்கள். ஓகே, இதுக்கு தானே வந்தார் இயேசு. எதுக்கு? பிசாசின் கிரைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டா. அப்படின்னா குறைவை நிறைவா மாத்தணும். அப்படிதானே? பழுகணும், பெருகணும், நிரப்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ஆண்டு வந்து ஜோயே அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிபூர்ணம். பரிபூர்ணம் சொல்லுங்க, பரிபூர்ணம் சொல்லுங்க, பரிபூர்ணம் சத்தம் சொல்லுங்க, பரிபூர்ணம். நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். பார்க்கலாம். 6வது அதிகாரம் யோவான் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். அது பிராக்டிக்கலா பேசுறா. பிராக்டிக்கலா லைஃப் என்னது? பிலிப்பு, பேதுருலாம் சொல்றாங்க, ஆண்டவரே மீட்டிங் வச்சிட்டீங்க, பசாம மீட்டிங் சொல்லிட்டீங்க, அனௌன்ஸ் பண்ணியாச்சு, எல்லாத்துக்கும் சாப்பாடுக்குன்னு வர சொல்லியாச்சு. சாப்பாடு எப்படி கொடுக்கணும்? எல்லாத்துக்கும் திருப்தியாக்கணும், ஆண்டோடைய நோக்கம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் போதாது. எதை பேசுறாங்க இவங்க? சூழ்நிலைகளை பேசுகிற வரைக்கும் உங்களுக்கு பரிபூர்ணம் உண்டாகாது. சூழ்நிலைகளை நீங்கள் பேசுகிற வரைக்கும் அல்லது குறைவுகளை பேசுகிற வரைக்கும் உங்கள் லைஃப்ல இந்த இந்த வெளிச்சம் ஜோயே உண்டாகாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சூழ்நிலைகளை பேசுகிற வரைக்கும் பரிபூர்ணம் உண்டாகாது. பரிபூர்ணம் உண்டாக என்ன செய்யணும்? என்ன உண்டாக வேண்டுமோ அதை மட்டும் சொல்லுங்க, அதை மட்டும் சொல்லுங்க, அதை மட்டும். இப்போ பிலிப்பு என்ன சொல்றாரு? ஆண்டவரே என்னது சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்தா சாப்பாடு காணாது. வசனம் சொல்றாரு, சாப்பாடு எங்க வாங்கலாம்னு கேட்டாரா? கேள்வி என்ன? சாப்பாடு எங்க வாங்கலாம்? அப்படிதான் கேட்டாரு. எங்க வாங்கலாம்? வாங்கலாம் சொல்லலாம். அப்படியே இடத்தை கேட்கிறாரு. அவ இடத்துக்கு பதில் சொல்லுவாங்க. அது சொல்லாம எதை யோசிக்கிறாங்க? வரவு செலவு கணக்கில் யோசிக்கிறாங்க. வரவு எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான் செலவு பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அன்றைக்கி காணிக்கை எடுத்துப்பான்னு நினைக்கிறேன். எவ்வளோ தான் வந்திருக்கும்? 200 பணம் வந்திருக்கும். அவங்க 200 பணத்துக்கு எவ்வளோ செலவழிக்கலாம் அப்படின்னு செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க. தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தும் நீங்கள் வாயர்த்தந்து என்ன சொல்லுகிறீர்கள் என்பதை கவனிக்கிறார். ஜோய லைஃப் உண்டாவதற்கு கர்த்தர் உங்களுக்கு வாயை எதிர்பார்க்கிறார். நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? வரவுக்கு தக்க செலவு அப்படின்னா உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகடுன்றாரு. இல்ல இல்ல இல்ல, அது பரிபூர்ண ஜீவன் இல்லை. ஏன்னா இருக்க வேண்டிய பொருள் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாட்டினா அது பேர் என்னது? டிஸார்டர், பெருக்கத்தில் இருக்கணும். இப்ப ஆண்டவர் கையில வருது பாருங்க. 8வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவருடைய சீசர்களில் ஒருவன் சீமோன் பேதுருவை சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். 5 அப்பம் இருக்குது, 2 மீன் இருக்குது, ஆனா அதுவுமே போதாது. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் வாழ்றீங்க. உங்களுடைய வருமானத்துக்கு தக்கதானே நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க வருமானத்துக்கு தக்கதான, இன்னும் சொல்ல போனா வருமானத்துக்கு அதிகமாகவே செலவு இருக்குது. இதுதான் இந்த சம்பவம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார்.
இப்போ கவனிங்க, உங்களுடைய வருமானத்தில் இயேசுவின் நாமத்தினால் ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும். என்ன சொல்லணும்? இப்போ இயேசு என்ன பார்க்குறாரு? சூழ்நிலையை பார்க்குறாரு. கவனிச்சுட்டு வாங்க. சூழ்நிலையை பார்க்குறாரு. ஓ, என்ன இருக்குது கையில்? என்ன இருக்குது? என்ன இருக்குது? அதை சொல்லு. என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன் இருக்குது. கொண்டு வாண்டாரு. கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க. 5 அப்பம் 2 மீன் சொல்லுங்க. 5 அப்பம் 2 மீன் சொல்லுங்க. 5 அப்பம் 2 மீன். இப்போ இயேசு கையில் அதை கொண்டு வராங்க. கொண்டு வந்தாங்களா? எத்தனை? 5 அப்பம் 2 மீன். இப்போ இயேசு என்ன பண்ணார்? அதை அவர் என்ன பண்ணார்? தாம் செய்ய போகிறதை அவர் அறிந்திருந்தார். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் உங்கள் வாழ்க்கை என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா? ஜோயே லைஃப் என்ன, எப்படி செய்ய? ஜோயே லைஃப் தேவரகமான வாழ்க்கை அப்படின்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த வெளிச்சம் உள்ள வந்தால் தான் நீங்கள் பேச போறீங்க. தேவரகமான வாழ்க்கை என்ன தெரியுமா? ஒழுங்கின்மை மாறணும், வெறுமை மாறணும், இருள் மாறணும். அதான் தேவரகமான வாழ்க்கை. ஒரு ஆமன்சுங்க பார்க்கலாம். இப்போ கவனிங்க. இப்போ என்ன செய்ய போகிற, என்ன நடக்க போகுது உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக அதை தான் பேச போறீங்க. இப்போ கையில் என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன். போதாதுதான், எம்மாத்திரம் தான். ஆனால் இவர் என்ன சொல்ல தெரியுமா? இந்த 5 அப்பம் 2 மீன் வாசிங்க. உட்கார வைக்கிறாரு. இயேசு ஜனங்களை உட்கார 11 அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தியிருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர். இந்த 11வது வசனத்துல இன்னொரு லூக்கால நினைக்கிறேன், அதை படிச்சு பாருங்க. 5 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கு இல்லையா? ஸ்தோத்திரம் பண்ணி ஆசீர்வதிச்சு கொடுத்தாராம். என்ன செஞ்சாராம்? ஆசீர்வதிச்சார். சொல்லுங்க. ஆசீர்வதித்தார். சொல்லுங்க. ஆசீர்வதிச்சார். வேற ஒண்ணுமே சொல்ல, ஆசீர்வதிச்சார். ஆசீர்வதிச்சார் எப்படி சொல்லிருப்பாரு அவரு? எபிரேய வார்த்தை பராக். எபிரேய வார்த்தை பராக். மீன் எடுக்கிறாரு. பராக். ஆசீர்வதித்தான் அர்த்தம். பராக். கற்பனை பண்ண முடியுதா உங்களுக்கு? என்ன கவனிங்க, என்ன நடந்தது? உயிருள்ள மீன் கிடையாது, செத்த மீன். இவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, பராக். ஜீவன் உள்ள போகுது. இந்த வார்த்தை உள்ள போகுது பாருங்க. அந்த மீனுக்குள்ள போகுது. அந்த மீனுக்குள்ள போகுது. மீனுக்கு ஏற்கனவே தெரியும், நமக்கு ஏற்கனவே ஒரு வார்த்தை வந்துச்சு. ஏற்கனவே ஒரு வார்த்தை வந்திருக்குது. ஆதியாகமம் 1வது மீனை பார்த்தா பேசினாரு. பழுகி பெருகி நிரப்பி அது ஆசீர்வதிச்சான்னு. இந்த ஆசீர்வாத வார்த்தை அங்கேயும் பராக்குதான். பராக்குனா 3 வார்த்தை. பழுகணும், பெருகணும், நிரப்பணும். பராக்குனா பழுகணும், பெருகணும். செத்து போன மீன் வார்த்தை கேட்குது. பராக். நான் பழுகுவேன், நான் பெருகுவேன், நான் நிரப்புவேன். குறைவுகள் மாற ஆரம்பிக்கிறது, பசி மாற ஆரம்பிக்கிறது, தேவைகள் சந்திக்கப்பட ஆரம்பிக்கிறது. அவர்கள் சாப்பிட்டார்களா? எந்த அளவுக்கு சாப்பிட்டாங்க? எப்படி சாப்பிட்டாங்க? திருப்தியாய் சாப்பிட்டாங்க. மீதி எடுத்தாங்க, சேர்த்து வச்சாங்க. பராக். ஒரு செத்து போன மீனுக்குள்ள ஒரு வார்த்தை வந்துச்சு, பராக். ஆசீர்வாதம் என்னது அப்படின்னா கொண்டு போறது கிடையாது. இந்த கடைசியில் பிரேயர் முடிஞ்சோடனே நம்ம கையில் ஊற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு அன்னைக்கு பேக்கை தான் எடுக்க பார்க்குறாங்க. பேக் எடுத்து வைக்கிறது, பாட்டு கிணத்துக்குள்ள வைக்கிறது, பைபிளத்துக்குள்ள வைக்கிறது. ஆசீர்வாதம் சொல்ல போறாங்கன்னா நம்ம ஆறான முடிய போகிற அர்த்தம். பராக்குன்னா முடிய போகிற அர்த்தம் இல்லை, வாழ்க்கை ஆரம்பிக்க போதுன்னு அர்த்தம். ஆசீர்வாதம் தொடங்க போகுது. பராக். பக்கத்தில் பார்த்துங்க. பராக் சொல்லுங்க. பராக் அப்படின்னு என்ன அர்த்தம்? பழுகி பெருகி நிரப்புங்க. செத்து போன ஒரு மீனுக்குள்ள இந்த ஒரு வார்த்தை தான் போச்சு. 20,000 பேர், கிட்டத்தட்ட 5,000 புருஷர்கள், 5,000 மனைவிமார்கள், ஒரு வீட்டுக்கு 2 பிள்ளைனாலும் 20,000 பேர். கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு எதுக்கு வந்தார்? எதுக்கு வந்தார் இயேசு? நீங்க சொல்லுங்க வார்த்தைய. குறைவுகளை அழிக்கும்படிக்கு இயேசு வந்தார். இப்போ குறைவை அழிக்கக்கூடிய ஒரு வார்த்தை பராக். ஆசீர்வாதம், பெருக்கம் உண்டாகட்டும் சொன்னார் பாருங்க. செத்து போன மீன். நான் சொல்றேன், நீங்க கண் திறந்து விசுவாசிங்க. இன்னும் சொல்லுவாங்க, பிளைண்டா கூட விசுவாசிங்க. ஆனா விசுவாசிருங்க எப்படியாவது. நான் நம்புறேன் கர்த்தருடைய வார்த்தையை. இப்படி சொல்றதை தான் ஆவியானவர் எதிர்பார்க்கிறார், வேற ஒண்ணுமே இல்லை.
இப்போ வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார், வெளிச்சத்தை ஆவியானவர் கொண்டு வந்தார். லாசருவை பார்த்து, லாசரு மரிச்சு 4 நாள் ஆச்சு, லாசருவே வெளியே வான்னு சொன்ன உடனே ஆவியும் கிரியை செய்ய ஆரம்பிச்சாரு. மரித்து போன சாவுக்கு எதுவான சரீரத்தை அவர் உயிர்ப்பித்து வெளியே கொண்டு வந்துட்டார். சாவுக்கு எதுவான சரீரத்தை, ஒரு எவருடைய மகன் இறந்து போயிட்டா, எல்லாரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, இவரு கிராஸ் பண்ணி போறாரு, எல்லாருடைய அழுகை நிப்பாட்டுறாரு, எல்லாரும் பரியாசம் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. இவர் மட்டும் போய் சிறு பெண்ணே எழுந்துருன்னாரு, எழுந்துருன்னாரு, எழுந்துரு. பிரைஸ் தி லார்ட். அற்புதம் நடந்துச்சா? அப்போ ஆவியானவருக்கு என்ன வார்த்தை தேவைன்னா, அவர் கிரியை செய்யக்கூடிய வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து அவர் எதிர்பார்க்கிறார். பராக் அப்படின்னா அவர் பழுக பண்ணுவார், பெருக பண்ணுவார், நிரப்ப பண்ணுவார் உங்களை.